2020ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவன் ஒரு ரூ. 50,000க்கு ஒரு ஸ்டாக் வாங்குனாங்க. 6 மாசம். 6 மாசத்துல அந்த அமௌண்ட்டு 25,000ஆ மாறிருச்சுங்க. அவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரியுங்களா? அந்த ஸ்டாக்க பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொல்றாங்கன்னு நெனச்சுட்டு, அந்த ஸ்டாக்க வாங்கிட்டாங்க. அந்த பிரைஸ மட்டும் பார்த்து வாங்கிட்டாங்க. எப்பயுமே நாம சொல்றது என்னன்னா, அந்த பிரைஸ் டேக்ல இருக்க பிரைஸ பார்த்து வாங்கக்கூடாது. பிரைஸ்ன்றது கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் உண்மையா அதோடைய ஒர்த்த சொல்லாது. அது தெரியாம வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து வாங்குன துணி கிழிஞ்ச மாரி தாங்க. அது நமக்கு நஷ்டத்த தான் தரும். இப்போ பிரைஸ்னா என்னன்னு பார்க்கலாமாங்க? நம்ம இப்போ ஒரு ஸ்டாக் பார்க்குறோம், இல்ல ஒரு வீடு வாங்குறோம். நம்ம கை காச குடுத்து வாங்குறோம் இல்லைங்க, அதுதாங்க பிரைஸு. பட் ஆனா அந்த பிரைஸுக்கு அது திருப்பி நமக்கு ஏதாவது ஒண்ணு தரும் பார்த்தீங்களா? ஒரு குவாலிட்டி, ஒரு உண்மையான ஒரு பாதுகாப்பு, ஒரு பயன் அதுதாங்க ஒர்த்து. ஸோ ஒர்த்துன்றது நம்ம இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்குனா கூட அது எத்தன நாள் உழைக்கும் அப்படின்றது தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ இது 2ம் ஒண்ணு தான் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. அங்க தாங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ பிரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேங்க. ஒரு ஷர்ட் வாங்குறோம். அந்த பிரைஸ் டேக் இருக்கு இல்லைங்க, அதுல போட்டிருக்க பிரைஸ் தான் ஒரு ₹500 போட்டிருக்கா, அதுதான் அதோடைய பிரைஸ். ஆனா ஒர்த்துன்றது அது எவ்வளோ நாள் உழைக்கும் அப்படின்றது தான் ஒர்த்து. எப்பயுமே ஒர்த்த பார்த்து வாங்கணும்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்டர் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. "பிரைஸ் இஸ் வாட் யூ பே. வேல்யூ இஸ் வாட் யூ கெட்." அவர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப இந்த கன்ஃப்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே இருக்குமா? அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க. எல்லாத்துலயுமே இருக்கும். ஸோ, எது எதுலலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக். ஒரு ஸ்டாக் அதிகமா பிரைஸ் ஏறுது அப்படின்னு சொல்ட்டு, அத உடனே வாங்கிர்லாமா, வாங்கிர்லாமா அப்படின்னு நெறைய பேர் நெனைப்பாங்கங்க. அந்த ஹைப்ப பார்த்து என்னைக்குமே ஒரு ஸ்டாக் வாங்கக்கூடாது. ஒரு வீடு வாங்க போம்போது, "அட இஎம்ஐ ரொம்ப கம்மியா இருக்கே!" அப்படின்னு சொல்ட்டு நம்ம உடனே வாங்கிர்லாம் அப்படின்னு நெனைப்போங்க. ஆனா, அதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்க்க மாட்டோங்க. ஒரு இன்சூரன்ஸ் வாங்க போம்போது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ ஒழுங்கா படிச்சு பார்க்காம, நாளைக்கு பின்னாடி சஃபர் ஆயிட்டு இருப்போங்க. இதெல்லாம் நம்ம ஒழுங்கா பார்த்து வாங்க மாட்டோம். அ இஸ் அதோடைய ஒர்த்த பார்த்து வாங்குனோம்னா, இந்த கன்ஃப்யூஷன்லாம் வராது. இத விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட டைமுங்க. அந்த டைம்ன்றத நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அத நம்ம ஒர்த்தா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இருக்க நெறைய விஷயத்தோட ஒர்த்த நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. ஸோ, இது எல்லாத்தையும் இந்த கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலே ஆரம்பிச்சோங்க. இன்ட்ரோடியூசிங் ஒர்த்தாலஜி. ஒர்த்தாலஜி இங்க நாம பண்ண போறது என்னன்னா, ஒர்த் அப்படின்னா என்னன்னு படிக்க போறோங்க. ஒர்த்த பத்தி தெரிஞ்சுக்க போறோங்க. உண்மையா மார்க்கெட்ல விளம்பரமே இல்லாம உண்மையான மதிப்பென்ன அப்படின்றத துல்லியமா கணிக்க போறோங்க. ஒரு வழிகாட்டி தளமா தாங்க இது இருக்கும். இது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கான ஒரு சேனல் மட்டும்தாங்க. என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்த்தெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன்ங்க. ஒரு கம்பெனியோட ஒர்த்து எவ்வளோ? ஒரு கம்பெனி உண்மையாவே ஒர்த்தா இருக்கா இல்லையா? அது ஹைப்னால தான் ஏறுதா? அ அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன? அது அத பத்தின ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக் அண்ட் ஃபேக்ட் பத்தி பார்க்க போறோங்க. அத பத்தி அனலைஸ் பண்ண போறோங்க. அதோடைய குரோத், ஃபியூச்சர்லாம் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி நம்ம நல்லா பார்க்க போறோங்க. நம்ம எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க, வித்துருங்க அப்படின்னு இங்க சொல்லப் போறது இல்லைங்க. ஒரு ஸ்டாக்கோடைய ஒர்த்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த சேனல். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் லைஃப் டெசிஷன்ஸுங்க. நாம ஒரு இன்சூரன்ஸ் வாங்க போறோம். அந்த இன்சூரன்ஸ்ல அ உண்மையாவே நமக்கு ஃபியூச்சர்ல அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படின்றத எப்படி நம்ம பார்க்கணும்? டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல என்னென்ன மெயினா பார்க்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். இஎம்ஐ குடுத்து ஒரு பொருள வாங்குறது நல்லதா? இல்ல ஃபுல் கேஷ் குடுத்து வாங்குறது நல்லதா? அப்படின்னு பார்க்க போறோம். ரென்டல் வீடா? இல்ல சொந்த வீடா? இந்த மாரி முக்கியமான ஃபினான்ஷியல் லைஃப் டெசிஷன்ஸ பத்தி நாம இங்க பேசப் போறோங்க. அப்புறம் மணி பிரின்சிபல்ஸ். இப்போ மணி பிரின்சிபல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்டிங்ன்றது தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. அத பத்தி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேங்க. ஆ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் வெர்சஸ் பேலன்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே கம்மியான ரிஸ்க்ல நம்மளுடைய முதலீட்டையும், நம்மளுடைய அ வரவையும் எப்படி நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்றதையும் இங்க நம்ம பத்தி அ பேசி தெரிஞ்சுக்க போறோங்க. காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேங்க.
உங்ககிட்ட மாசம் மாசம் ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத உங்கனால சேவ் பண்ண வைக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அத அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. அப்போ நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 15% ரிட்டர்ன் உங்களுக்கு எவ்ரி இயர் கிடைக்கும்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்க உங்கனால சேர்த்து வைக்க முடியும்னு தெரியுங்களா? அப்ராக்ஸிமேட்டா உங்கனால 1.51 குரோர்ஸ் சேர்த்து வைக்க முடியுங்க. இது எவ்வளோ பெரிய அமௌண்ட் தெரியுங்களா? இந்த அமௌண்ட்ட நம்ம டிசிப்ளின்ட் அப்ரோச்சோட லாங் டெர்ம் வெல்த் கிரியேஷன்ல கண்டிப்பா பண்ண முடியுங்க. அதனால தாங்க சொல்றேன், காம்பவுண்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ங்க. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்து தாங்க. இந்த ஒர்த்த கிரியேட் பண்ணது உங்களுடைய டிசிப்ளின்ட் யூசேஜ் ஆஃப் டைம் தாங்க. ஸோ இந்த சேனல் யாருக்காகங்க? அப்படின்னு பார்த்தா, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் வந்துட்டு ஒ ஒரு சின்ன அமௌண்ட் தான் என்னால சேர்த்து வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக, ஒரு எஜுகேஷனுக்காக இந்த சேனலுங்க. இங்க வந்து நாங்க லாஜிக் மட்டும் தாங்க நாங்க சொல்லி தருவோம். ஆ ஹைப் எதுவும் நாங்க இங்க குடுக்க வரலைங்க. ஒரு ஸ்டாக் வந்து உடனே வாங்க, உடனே வாங்கன்னு சொல்ல வரலைங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். லாங் டெர்ம் வெல்த் பில்டர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இங்க நாங்க லாங் டேர்மா எப்படி நம்ம ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தர போறோங்க. இந்த சேனல் யாருக்கெல்லாம் கிடையாது. குயிக்கா நான் ஓவர் நைட்லயே அம்பானி ஆவணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்காதுங்க. இங்க நாங்க அ எந்த ஒரு டிப்ஸும் குடுக்கறது இல்லைங்க. எ எதையும் வாங்குங்க, எதையும் வித்துருங்க அப்படின்னு நாங்க சொல்லப் போறது இல்லைங்க. உங்களுக்கு எப்படி ஒரு பொருளோட ஒர்த்த பார்க்கறது அப்படின்னு தாங்க நாங்க சொல்லி தரப் போறோம். அப்புறம் நம்ம உள் மங்காத்த ஆடி பார்க்கலாம். காசு கொஞ்சம் உள்ள போட்டு பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்றவங்களுக்கும் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்காதுங்க. இங்க நம்ம பேசப் போற, டிஸ்கஸ் பண்ண போற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரல் டாபிக்ஸா இருக்குங்க. இப்போ இந்த சேனலுடைய கோர் பிலீஃப் என்னன்னா, எல்லாமே நாங்க லாஜிக்கலா உங்களுக்கு நாங்க குடுக்கணும்னு விரும்புறோங்க. தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட, சிம்பிளான ஒரு அணுகுமுறையோட உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு நாங்க விரும்புறோங்க. இங்க நாம வந்து நேர்மையான ஒரு சிந்தனையோட, நேர்மையான ஒரு அப்ரோச்ல எந்த ஒரு விளம்பரமோ, யார்கிட்டயும் நம்ம ஒரு பணம் வாங்கிக்கிட்டோ பேசப் போறது இல்லைங்க. இதுதான் நம்மளுடைய கோர் பிலீஃப்ங்க. ஸோ வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கத்துக்கலாம். ஒர்த்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒர்த்தாலஜி இணைந்து பயணிக்கலாம் வாங்க. நாம ஒண்ணா கத்துக்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் நவ்.